ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துடைய ஆராதனையின் மேன்மை என்ற செய்தியுடைய 3ஆம் பாகம். ஒருவேளை 2 பாகங்களை நீங்கள் இதுவரைக்கும் கேட்காவிட்டால் பாகம் 1, பாகம் 2 இந்த ஊடகத்தில் நீங்கள் பார்க்க அன்பா கேட்கிறேன். நம்முடைய லிங்க் இதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாகத்தையும் 2ஆம் பாகத்தையும் கேட்க, அதில் இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ள ஒரு அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளின் செய்தி ஆராதனையில காணப்பட வேண்டிய அர்ப்பணங்கள். இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? முதல் குறிப்பில் நம்முடைய ஆராதனை it should be coincident with the nature of God, தேவனுக்கு ஏற்றது போல. இரண்டாவது, it should be centered in the spirit. மூன்றாவது, it should be constituted upon the word of God, வார்த்தையின் மேல் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். கடைசியாக இந்த 2வது குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். genuine worship must be the center in the spirit. இன்றைக்கு பாடுகிறார்கள், கை தட்டுகிறார்கள், ஆனால் அதிலே தேவனுடைய ஆவியார் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய கேள்வி. சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: கர்த்தருடைய தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். 2 சாமுவேல் 7:18 அதில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்முடைய ஆராதனைகள் நம்மை வெளிப்படுத்துவதல்ல, ஆண்டவரை வெளிப்படுத்துவது. அந்த வார்த்தையை படிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, ஆண்டவரே தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். என்னை கவனிக்க வேண்டும். நான் எம்மாத்திரம், என் அறிவு, என் திறமை, என் தாழ்ந்துகள், என்னுடைய கொடுக்கப்பட்ட ஒன்றுமில்லை, ஆனால் நீரே எல்லாம். It should be Christ centered. நம்முடைய ஆராதனை கிறிஸ்துவை மையமாய் கொண்டதாய், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய், இசைக்கிற வாசிக்கிற யாரா இருந்தாலும், பாடுகிற யாரா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும், அன்பானவர்களே உங்கள் ஆராதனை it should be focus Christ. இது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இதே சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் தாவீதின் ஆராதனை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14-15 தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும், இந்த வார்த்தை கவனிக்க வேண்டும், முழு பலத்தோடும். அப்படியானால் it should be lively. ஆராதனைகள ஒரு ஜீவன் தேவை. இந்த ஆலயங்களில் பாருங்களேன், கரம் தட்டுவதில் ஜீவன் இல்லை, பாடுவதிலும் ஜீவன் இல்லை, வாய் கூட திறப்பது இல்லை. ஆனா இவங்கெல்லாம் பல கூட்டங்களுக்கு போறாங்க, பல இடங்களுக்கு போய் வராங்க, ஆனால் they never open their mouth. அந்த கரம் தட்டுவது கூட கஞ்சத்தனம். சொல்லப்பட்டிருக்கிறது, தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக. நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், உங்கள் ஆராதனையில இன்வெஸ்ட் யுவர் ஸ்ட்ரென்த், இன்வெஸ்ட் யுவர் மசில். உங்களுடைய முழு பலத்தையும் ஆராதியுங்கள். பாடும்போது உரத்த சத்தத்தோடு, கரம் தட்டும் போது நன்றாக. அதற்காக கண்டபடி அல்ல, பாடலுக்கு ஏற்றது போல. நான் சொல்ல வந்த வார்த்தை it should be Christ centered. நம்முடைய ஆராதனை கிறிஸ்துவை மையப்படுத்துவதாய், கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதாய். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணையோடும். எக்கால துணை உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம், உங்க குறைந்த எக்காலம், அந்த கம்பீர சத்தம். 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 போராட்டம் இருக்கலாம், 1000 பாடு இருக்கலாம். when it come to presence of God, தேவ சமூகத்துக்கு வரும்போது அன்பார்களே, உங்கள் ஆராதனை it should be based on Christ centered. திரும்ப திரும்ப உங்கள் பிரச்சனைகளையே, உங்கள் போராட்டங்களையே உங்களே சிந்திக்க வேண்டாம். அன்பானவர்களே, கிரைஸ்ட் சென்டர்ட் ஆராதனை கிறிஸ்துவை மையமாய் கொண்டது. நான் படித்த எல்லா வசனத்திலுமே அன்பானவர்களே, அதாவது நான் சொல்லுகிற இந்த பலன் முழு பலத்தோடு உள்ளத்திலிருந்து, ஆவியானவர் உள்ளத்திலிருந்து அவர் செய்யும் போது
அன்பானவர்களே, a genuine worship will be accepted by God. ஒரு உண்மையான ஆராதனை சும்மா கடமைக்காக கைத்தட்டுவது அமைதியாக இல்லை. இப்ப நான் சொன்ன 2 வசனங்களிலே தன் முழு பலத்தோடும் 2 சாமுவேல் 6:14 தன் முழு பலத்தோடும் ஒரு அரசன். அநேகர் நடனமாடுவது எல்லாரும் வசனத்தை சொல்லுவாங்க. I don't want to quote like that. அப்படி நான் சொல்ல விரும்பவில்லை. அவனுடைய தொழில அவன் தன் முழு பலத்தையும் செலுத்தினான். எனவேதான் இந்த நாளில நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதாவது it should be divine. உங்கள் ஆராதனை தெய்வீகமாக இருக்க வேண்டும், முழுபலத்தோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவரை உங்கள் ஆராதனை தொழுகையாக இருக்க வேண்டும். It should be touch the heart of God. தேவனுடைய இதயத்தை தொடுகிற ஒரு ஆராதனை. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், தேவனோடு தொடர்பு, தேவனோடு உறவு, அந்த நெருக்கம் உள்ளவர்கள் ஆராதிக்க முடியும். எல்லாரும் ஆராதிக்க முடியாது. நான் படித்தது போல நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். என்றைக்கு அந்த செல்ஃப் சரண்டர், நான் ஒன்றுமில்லை எல்லாம் நீரே, என்றைக்கு அந்த உணர்வும் அந்த எண்ணம் வருகிறதோ அன்றைக்குதான் ஆராதனுடைய மேன்மையை புரிந்து கொள்ள முடியும். இது நிறைய பேர் கடமைக்காக, திரும்பத்தையும் சொல்வேன், கடமைக்காக அங்க ஒரு பாடுகிறார். அந்த ஊழியர் கூட பாருங்களேன், அந்த ஊழியன் பாடுகிறான். எல்லாரும் ஊழியர் தான், ஒரு ஊழியன் கூட பாடுவதில்லை. அவங்களுக்கு புரியல. ஐ எம் இன்சல்டிங் காட். நான் அவரை மயப்படுத்துகிறேன், அவரை கனம் பண்ணுகிறேன். சொன்னதுல நான் ஏமாத்திரம் நிலைக்கு கொண்டு வந்தேன். இந்த வாகனங்கள், வசதி, இந்த வீடு, இந்த சம்பளம், நான் ஏமாத்திரம். அதாவது என் அன்புடைய பிள்ளைகளே, அது உங்களையே நீங்கள் அரசு பார்க்கிற ஒரு நேரம் ஆராதனையிலே. 2வது சொல்லுகிறேன், ஆராதனை என்பது ட்ரஸ்டிங் அண்ட் ரெஸ்டிங். திரையில் பாருங்கள், ட்ரஸ்டிங் அண்ட் ரெஸ்டிங். கருத்து என்னவென்றால், ஆராதிக்கும் போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். ட்ரஸ்டிங், நம்புகிறோம். எந்த பாட்டு பாடினாலும் அஞ்சினேன், இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த பாடல் பாடினாலும் அந்த பாடலின் வரிகளை அப்படியே நம்புங்கள். ட்ரஸ்டிங் அண்ட் ரெஸ்டிங். 2வது, நீங்கள் பாடும் போது உங்களுக்கு இளைப்பாறுதல். எனவேதான் பெருமாஸ் அவர்கள் அவருடைய பாடல் எல்லாருமே அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, காலை எழுந்தவுடன் 5 பாடல்களை பாடுகிறாராம். ராகபுரம் இருந்தாலும் பரவாயில்ல, தனியாருக்குள்ளே பாடுறீங்க. சிங் அண்ட் லார்ட். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ட்ரஸ்டிங் அண்ட் ரெஸ்டிங் இன் காட்ஸ் லவ். தேவனுடைய அன்பை யோசித்து பார்க்கும் போது தானா பாட்டு வரும். தேவனுடைய அன்பை நினைத்து பார்க்கும் போது, பக்தன் பாடினாரே, நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு மகிழ்வு ஐயா. அந்த நினைப்பே இல்லை, நினைப்பே இல்லை. ஏதோ வர வேண்டும், ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாரம்பரியம். நான் மற்றவர்களை பாரம்பரிய கிறிஸ்தவ சொன்னோம். இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களை பாரம்பரிய மக்களாக இருக்கிறார்கள். துக்கமான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைய, அந்த ஆராதனை it should be acceptance to God. தேவனுக்கு பிரியமான ஒன்றாய், அவர் கனம் பண்ணுகிற ஒன்றாய், அவரை பிரியப்படுத்துகிற ஒன்றாய் மாறட்டும். திருமண வாசல் விரும்புகிறேன். ட்ரஸ்டிங் அண்ட் ரெஸ்டிங் இன் காட்ஸ் லவ். பாடல் இசைக்கரிய அவசியம் இல்லை. நீங்கள் நான் நம்புவேன் ஒரு மனதோடு சொல்லுங்க. புயலடித்தாலும் மழை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் வந்தாலும் ட்ரஸ்டிங் அண்ட் ரெஸ்டிங். 3வது, அன்பானவர்களே, உங்கள் ஆராதனை நீங்கள் யார் என்பதை அடுத்தவர்களுக்கும் தேவனுக்கும் வெளிப்படுத்துகிறது. You reveal your character in worshiping the Lord. நீங்க ஆராதிக்க உங்க புகழ்வராக தெரியும். இது ரியல். உங்கள் ஆராதனை அடுத்தவர்களை ஆராதிக்க செய்ய வேண்டும். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, உங்கள் ஆராதனை தேவனோடு இருக்கிற அந்த உறவை வெளிப்படுத்துகிறது. It's real the fellowship with God. தேவனோடு இருக்கிற உறவு. Not only fellowship with God, it reveals your character of God. தேவனுடைய சுபாவங்கள் உங்களுக்கு இருக்கிறது, உங்க கேரக்டரை வெளிப்படுத்துது. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் ஆராதனை உங்கள் கேரக்டர் வெளிப்படுத்துது. உங்கள் ஆராதனை தேவன் இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, திரும்ப சொல்லுகிறேன், முழு மனதோடு முழு பலத்தோடு ஒரு 3 காரியங்களை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்கள்.
ஆராதிக்கிறவர் மனம் திரும்பாதவர்கள் ஆராதிக்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், மனம் திரும்பாத ஒருவன் ஆராதிக்க முடியாது. அப்படி ஆராதிப்பதனால் அது ஒரு போலியான ஆராதனை. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நிறைய வார்த்தை விண்ணப்பங்கள், ஜபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள். நம்ம கவனிக்க வேண்டும். விண்ணப்பங்கள், ஜபங்கள், வேண்டுதல், ஸ்தோத்திரம். இது எப்ப வரும் தெரியுமா? எப்ப வரும்? தேவனை 4ஆம் வசனம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த ஒருவனுக்கு தான் வரும். திரும்ப சொல்லுகிறேன், இந்த விண்ணப்பங்களும், இந்த ஜபங்களும், இந்த வேண்டுதல்களும், இந்த ஸ்தோத்திரமும் எல்லாருக்கும் வராது. சத்தியத்தை அறிந்த ஒருவன், மனம் திரும்பின ஒருவன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவன். வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இதுவே நன்மையும் பிரியமா இருக்கிறது. முதல் குறிப்பு, கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் யூ மஸ்ட் பி born again. மனம் திரும்பாத ஒருவன் ஆராதிக்க முடியாது. மனம் திரும்பின மக்கள் ஆராதிக்க முடியும். 2வது குறிப்பு, அன்பானவர்களே, யார் ஆராதிக்க என்று சொன்னால் ஆவியானவருக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தவர்கள். 1 புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரிய அறிய மாட்டான். சற்று கவனமாய் கேட்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவரே அன்றி ஒருவனும் தேவனுக்குள்ள அறிய மாட்டான். இன்னைக்கு ஆராதனை மேன்மையும் புரியல, ஆவியானவர் புரியல, அதனுடைய வேலைகளை புரியல, அவருடைய தன்மைகள் புரியல, அவருடைய அபிஷேகம் புரியல, அவருடைய ஆழ்த்தத்துவம் புரியல, அவரே புரியல. உங்க வார்த்தையை படிக்கிறேன். தேவனுடைய ஆவியானவராலே அன்றி, கவனியுங்கள், ஒருவனும் தேவனுக்குள் அறிய மாட்டான். ஆராதனை மேன்மை யாருக்கு தெரியும் தெரியுமா? One who knows the Holy Spirit, one who knows the Lord, one who knows the anointing. வார்த்தை படிக்கிறேன். தேவனுக்கு, அதாவது தேவனுடைய ஆவியானவராலே அன்றி ஒருவனும் தேவனுக்குள் அறிய முடியாது. அப்போ ஆராதனை மேன்மை அறிய வேண்டுமானால் you must know the power of God, you must know the presence of God, you must know the work of God, you must know the judgment of God. தேவனுடைய அந்த ஆவியானவர், அவருடைய வல்லமை, அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம், இதுதான் genuine worship. திரும்ப படிக்கிறேன். அது சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் ஆவி பெற்ற ஒருவனுக்கு ஆராதிக்க முடியாது. அடுத்த வசனம், தேவனால் அருளப்பட்டவரை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற அந்த ஆவியானவர், தேவனால் அந்த ஆராதனை மேன்மை அறிய வேண்டுமானால் you should be yield to the Holy Spirit. உங்களை அவருக்கு அர்ப்பணித்த ஒளி ஆராதனை வராது. வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். உன்னுடைய கருப்பு என்னவென்றால் we never yield to the world. உலகத்துக்கு நீங்கள் அர்ப்பணிப்பதில்லை, ஆவியானவருக்கு. முதல்ல சொன்னேன், மனம் திரும்பின ஒருவன் தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். 2வது, ஆவியானவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்த ஒருவன் தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அன்பானவர்களே, அவரால் நடத்தப்படுகிறவன் தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் ஆவியானவர் நடத்தப்படுவீங்களா? இல்ல மனிதனால் நடத்தப்படுகிற? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஆவியை. அடுத்த வசனம் 1:2-13, பரிசுத்த ஆவியான போதிக்கிற வார்த்தைகளையே நாங்கள் பேசுகிறோம், ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்கள் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம், மனுஷரும் இவர்களை அறியான். அப்படியானால் என்றைக்கு ஆவியோடு அந்த நெருக்க உறவு, ஆவியோடு இருக்கிற அந்த அற்புதம், ஆவியோடு இருக்கிற அந்த அசைவாடுதல், அவங்க சொல்லுவாங்க ஃப்ளோ, அவரோடு கூட இசைந்து பிரயாணம் பண்ணுவது, அவர்கள் மட்டுமே கர்த்தரை உண்மையை ஆராதிக்க முடியும். ஜெனரோஷிப். 3வது, யார் ஆராதிக்க முடியும் சொன்னால் தேவனை வாழ்க்கையில் மையமாய் கொண்ட ஒருவன். உடைய சிந்தைகளும் உடைய எண்ணங்களும் உடைய எல்லாமே தேவனை மையமாய் கொண்டிருக்க வேண்டும். சொல்லுகிறேன், your thought should be centered of God. தேவனையே மையமாய் கொண்டு. எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை, தேவ சித்தத்தை. அப்போ வார்த்தை படிக்காதவங்க, தியானமே பண்ணாதவங்க, சத்தியத்தை கேட்காதவங்க, சத்தியத்தை அறியாதவங்க, they cannot worship the Lord.
திரும்ப சொல்லுகிறேன், தியானம். இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல், மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல். அப்படியானால் ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளையே நாங்கள் பேசுகிறோம், அதையே நாங்கள் பின்பற்றுகிறோம். அதுவே எங்கள் முழு மூச்சு. திரும்ப திரும்ப your mind should be filled with the word of God. எங்கே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலும் உங்கள் சிந்தையிலும் நிறைந்திருக்கிறதோ அவன் மட்டுமே கர்த்தரை ஆராதிக்க முடியும். முதல் குறிப்பு சொன்னேன், you must be born again. இரண்டாவது குறிப்பு, you should be healed to the Holy Spirit. மூன்றாவது, your thought should be center of God. உங்கள் நினைவுகளும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் சிந்தைகளும் தேவனை மையமாய் கொண்டு இருக்க வேண்டும். எனவே இந்த வார்த்தை சொல்கிறது, மனுஷர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் பேசாமல். அந்த கருத்து என்னவென்றால், சும்மா வராது, உலகத்தின் ஆவியை பெறாது, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட. அப்படியானால் இந்த தேவனுடைய அந்த வார்த்தை, தேவனுடைய கிருபை அந்த உள்ளவங்க ஆரா நடத்த முடியும், ஆரா செய்ய முடியும். ஒரு பெரிய துக்கம் என்னவென்றால், ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் யாரா நடத்துறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் கோயில்ல பாடுறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் இசைக்கறி வாசிக்கிறாங்க. அது கொடுமை. அது திறமை இருக்கிறது, கிருபை இல்லை. திறமைகள் பயன்படாது. சிம்சோனின் திறமைகள் அவனுக்கே பயன்படவில்லை. திறமைகள் கைவிட்டு விடும், ஆனால் கிருபை கைவிடாது. நன்றி சொல்லுகிறனே, இறந்து சொல்லுகிறியே, ministry is by talent or by grace. எல்லாருக்கும் இருக்குது. திரைப்படத்துறையில பாடி எல்லாருக்கும் நல்ல பாடல், எழுதுகிற கவிஞர்களுக்கு நல்ல வார்த்தைகள், அது வேறு இது வேறு. ஆனால் நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்கள், it should be healed to the Holy Spirit. Christ should be the center. ஒரு மையமா இருக்க வேண்டும். மூன்றாவது, உண்மையான ஒரு மனம் திரும்புதல் ஆழம் உங்களுக்கு தேவை. அது இல்லை என்றால் ஆராதனை வெறுமையானது. ஒரு சின்ன கேள்வி, ஒரு தியான நேரம், ஒரு ஆராதனை நேரம் அர்த்தம் உள்ளதா இல்ல பாரம்பரியமா? குடும்பத்துல பாருங்க, ஒரு பாடும்போது ஒரு Facebook பார்க்கிறார், ஒரு பாடும்போது ஒரு மொபைல் பார்க்கிறார், ஒரு பாடும்போது கொட்டா விடுகிறார், அடுத்த பிள்ளை தூங்கியே போகுது. அதாவது இட்ஸ் நாட் கிரைஸ்ட் சென்டர். நான் ஆரம்பம் சொன்னது போல அது கிறிஸ்துவ மையமாய் கொண்ட ஆராதனை இல்லை. It is not constituted by the word of God. இவருடைய வார்த்தையின் மேல் உள்ள ஆராதனை அல்ல. It is not coincident with the character of God. தொடர்ந்து லூக்காஸ் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். எல்லாம் தெரிந்த ஒன்று. ஆண்டு சொன்ன வார்த்தை தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்னுடைய கருத்து என்னவென்றால், ஸ்பெண்டிங் தி டைம் வித் தி லார்ட், தேவனோடு செலவழிக்கிற நேரம் தேவையானது ஒன்றே. தன்னை விட்டு ஈடுபடாத. ஸ்பெண்டிங் டைம் இஸ் நாட் a wasting time. ஸ்பெண்டிங் டைம் இஸ் இன்வெஸ்டிங் டைம். தேவையானது ஒன்றே. இங்கே சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். ஜெபமும் ஆராதனையும் தியானமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறது. சில நேரங்களிலே ஜெபம் பண்ணினார், அந்த ஜெபமும் ஆராதனை ஒன்றொன்று பின்னி பிணைந்திருக்கிறது. லூக்காஸ் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ராமுழுவதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். திரும்ப சொல்ல விரும்புகிற சத்தியம், தேவனை நோக்கி பார்க்கிற ஒருவன் தான், தேவன் உருவைத்திருக்கிற ஒருவன் தான், ஜெபிக்கிற ஒருவன் தான் ஆராதிக்க முடியும். எல்லாரும் ஆராதிக்க முடியாது. அதோட மைக்கத்து பாடுறாங்களே, அது மெக்கானிக்கல். ஆனால் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒருவன் தான் ஆராதிக்க தகுதியானவன். இன்றைக்கு கோயில பாடுற பல பேர் ஜெபமே படுறது கிடையாது. இசைக்கறி வாசிக்கிற பல பேருக்கு ஜெபமே தெரியாது. ஜெபத்துல கண்ணவிட மூடுறது அவங்க. மிக துக்கமான ஒன்று. இறந்து பிள்ளையே, your worship should be based on Christ. Your worship should be revealed Christ. உங்கள் ஆராதனை கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை மையமாய் கொண்டா இருக்க வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், மானானது நீர்முடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சும் தவறமாயிருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற சத்தியம் என்னவென்றால், the longing for Christ. என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, கதறுகிறது. புரிய நினைக்கிறவங்களுக்கு ஆராதனை என்பது அன்பானவர்களே தேவனை நோக்கி
அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த கதறுதல், அந்த வேதனை, அல்லாவிட்டால் அந்த ஒரு தாகம், மானானது நீருடைகளை வாஞ்சிக்கிறது போல. இன்னைக்கு இதை கேட்டுக்கொள்ள பிள்ளையே, எந்த திருச்சபைக்கு போனாலும் ஆராதனை மையப்படுத்துங்கள். உங்கள் ஆராதனை உங்களை உயர்த்தும், உங்கள் ஆராதனை உங்களை மேன்மைப்படுத்தும், உங்கள் ஆராதனை இன்னொரு பரிணாமத்திற்கு உங்களை கொண்டு போகும். சில தவறான ஆராதிக்கிறது, கூச்சல், குழப்பம், ஆட்டம், பாட்டம், அதை சொல்லவில்லை. Focusing Christ, revealing Christ, revealing your character. அந்த அவருடைய சுபாவம் நினைச்சு பாருங்க, தன்மை நினைச்சு பாருங்க. உங்களை அறியாம மகிழ்ச்சியும் ஆனந்தம் வரும். எனவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆனா அதுல இன்னொரு கருப்பொருள், அந்த ஆராதனை தொழிலை தேவனோடு கூட உன்னை கிட்டி சேர்க்கிறது. நாளிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாஸ்டர் பீட்டர் வேக்னர் என்ற ஒரு தேவ மனிதர் எப்படி சொல்லுகிறார், அது அன்பாளர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். புரிந்து கொள்ள வேண்டும் சொல்வதற்காக, பொதுவாக இன்றைய திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளும் போதவர்களும் ஒரு நாளைக்கு 22 நிமிடம் ஜெபிக்கிறார்களாம். ஊழியர்கள் கூட. அடுத்த ஒரு சொல்கிறார், அதாவது வேதம் வாசிக்கிற மக்கள் மிக குறைவு. ஒரு நாளைக்கு வேதம் வாசிக்க 20 நிமிஷம் கூட வேதம் வாசிக்கிறதில்லை. அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லுகிறார், ஒரு ஜபன, அதாவது 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஊழியர்கள், 1 மணி நேரம் ஜெபிக்கிற மக்கள் 9% தான். இது மேஸ்டிஸ் டுடே என்ற பத்திரிகையில 1992 ஆண்டில நவம்பர் டிசம்பர் மாத இதில் வந்த ஒரு செய்தி. மினிஸ்ட்ரிஸ் டுடே, பீட்டர் வேக்னர் ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர், அநேக ஊழியர் உருவாக்கின ஒரு மாபெரும் தேவ மனிதர், கோச்சர் ஃபார் த மினிஸ்டர்ஸ். அப்படி சொல்லுகிறார், அன்பாவுடைய உலகத்தில் பல தேசங்களில இந்த திருச்சபை மக்கள் குறைந்தது 20 நிமிடம் கூட ஜெபிப்பதில்லை, வேத வாசிப்பதில்லை. அதாவது 50% மக்கள் வேதம் வாசிக்கிறது இல்லையா? அதிகமாக கூட இருக்கலாம். இந்த காலத்துல இயந்திரமான உலகம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 1 மணி நேரம், அதாவது 9% மக்கள் தான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறார்களாம். உலகம் எங்கும் 9% மக்கள் தான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றாங்களாம். இது புள்ளி வர கணக்கு. என் அன்பான தேவ பிள்ளையே, ஆனால் இன்னைக்கு ரசூல் இந்த வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்கள், வாழ்க்கையிலே திட்டமிடுங்கள், உங்கள் வாழ்க்கையில ஆராதனைக்கு மேன்மைப்படுத்துங்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஆராதிப்பதற்கு ஆரம்பத்தில் சொன்னேன், மனம் திரும்புதல், அர்ப்பணம், வீர வெளிப்படுத்து. 4வது சொல்லுவேன், அன்டிவைடட் ஹார்ட், அதாவது ஒரே மனம். ஜெபிக்கலாமா வேணாவா, பாடலாமா வேணாவா, துதிக்கலாமா வேணாவா, அவங்க பார்க்க யாருக்காக இல்ல. உங்கள் ஆராதனை should be undivided heart, ஒரே மனதோடு. அடிக்கிற வார்த்தை திருமறை வருகிறது, ஒரே மனதோடு, ஒரே சிந்தையோடு. 108ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் இதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். அழகான வார்த்தை. என் இதயம் ஆயத்தமா இருக்கு. I am ready to sing, I am ready to worship. கவனிங்கள், ஆலயத்துக்கு வரும்போது வீட்டில் ஜெபித்து வாருங்கள். இவரே நான் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, பாடுவேன், என் மகிமையும் பாடும். எத்தனை மேன்மையான வார்த்தை. நான் பாடுவேன், என் மகிமையும் பாடும். எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு, எனக்கு கொடுத்திருக்கிற உயர்வு, எனக்கு கொடுத்திருக்கிற மேன்மை, எனக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்து, நான் பாடுவேன், என் மகிமையும் பாடும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். It should be undivided heart. அது மட்டுமல்ல, உங்கள் இதயம் கூட, உங்கள் இதயம். யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யாக்கோபு 4:8 இப்படி சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்துல சேருவார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். விஷயம் திரும்ப படிக்க, அவரிடத்துல சேருங்கள். தொழுகையிலே, ஆராதனையிலே உங்களிடத்துல சேருவார். சேரும் போது உங்கள் கைகள் சுத்தமாக்கப்படும், உங்கள் இதயம் சுத்தமாக்கப்படும், உங்கள் துயரங்கள் மாறும், உங்கள் நகைப்பு, உங்களுடைய சஞ்சலங்கள் மாறும்.
ஆமென். அது சொல்லப்பட்டிருக்கிறது, துயரங்கள் உங்கள் நகைப்பு, உங்கள் நகைப்பும் உங்களுடைய துக்கிப்பும் சந்தோஷமாய் மாறும். ஆமென். நாளிலே அப்படி இல்லைவென்றால் ரிவர்ஸ்ல போட்டுகிறது, உங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறும். திரும்பத்தில் நான் வலியுறுத்துகிற ஒன்றுதான், ஆராதியுங்கள். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆராதனையை மேன்மைப்படுத்துங்கள். ஆராதனையை விட்டுவிடாதிருங்கள். ஆராதனையிலே தேவனோட ஒன்றித்து ஆழுங்கள். 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். இது ஆராதனை. என் நாவினால், உங்கள் நாவிலே அவர் புகழப்படுகிறாரா? உங்கள் நாவினாலே உயர்த்தப்படுகிறாரா? சரி, யோசியுங்கள். அவருடைய தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் நாவினால் அவர் புகழப்பட வேண்டும். இதனாலே இந்த இரண்டாவது குறிப்பை நான் திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். உங்கள் ஆராதனை ஆவியிலே மனம் திரும்பின, அர்ப்பணிக்கப்பட்ட, ஆதார மையமாய் கொண்ட, நம்மை நினைத்து பார்க்க ஒரு ஆராதனையாய் ஆராதனை மாறட்டும். அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய விரும்புங்கள். அவரிடத்துல சேருங்கள். இப்படி சேரும் போது 66:17 அந்த வாசலுகிறது, உங்கள் நாவினால் அவர் புகழப்பட வேண்டும். இப்படி புகழப்படும் போது அன்புடைய பிள்ளைகளே, உடைய துக்கங்கள் மாறும். 19 சொல்லுகிறது, உங்கள் செவி கொடுப்பார், உங்கள் சத்தத்தை கேட்பார், உங்களை தள்ளாமல், உங்கள் கிருபை உங்களை விட்டு விளக்காமலும் எப்போதும் இருப்பார். இது தெரியுமா? அவர் உங்கள் நாவிலே அவர் புகழப்பட வேண்டும். கிரைஸ்ட் அவர் புகழப்படும் போது வேதம் சொல்லுகிறது, செவி கொடுப்பார், சத்தம் கேட்பார், கிருபையை தருவார், உன்னை தள்ளிவிட மாட்டார், என்னாலும் உம்மை உயர்த்தி மகிழ்வார். இதனாலே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, நீங்கள் ஆராதனை ஆண்டவரை ஆவியார மையமாய் கொண்டதாய், ஆவியானவருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆராதனை மாற்றும். அர்ப்பணிக்கப்பட்ட, மனம் திரும்பின, அவரை சுத்திகரிக்கப்பட்ட, சுத்தமாக்கப்பட்ட இதயத்தோடு ஆராதிக்க எங்கள் நாவிலாலே புகழப்பட வேண்டும். தயவு சொன்னாரே, நானே மாத்திரம், என் வீடியம் மாத்திரம், அந்த ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் ஆராதிக்க, இன்னும் ஆராதனை மேன்மையை புரிந்து கொள்ள நீ சொன்னேறிய மரியாதை பார்த்து, தேவையானது ஒன்றே மார்த்தாளை பார்த்து, அதையால் தன்னுக்கு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள, spend time with God in prayer, in reading, in meditation, தியானிப்பதிலும் கேட்பதிலும் ஆராதிப்பதிலும் அதிகமான நேரம் செலவு பண்ண எனக்கும் எங்களுக்கும் சகாயம் பண்ணும். நாட் அன்டிவைடட் ஹார்ட், ஒரு இருமனம் அல்ல, ஒரே மனம், பிரிக்கப்பட்ட இதயம் அல்ல, தேவனோடு ஒருமுகப்படுத்தப்பட்ட இதயத்தோடு ஆராதிக்க நேரத்தில் வருவது எல்லா எதிர்மறையான சக்திகளை சபிக்கிறோம். வேதம் சொல்லுவதில் சிறைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆவியோடு ஆராதியுங்கள், கருத்தோடு ஆராதியுங்கள், முழுபலத்தோடு ஆராதியுங்கள். உங்கள் நாவினால் அவர் புகழப்பட வேண்டும். புகழப்படும் போது அன்பானவர்களே, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். சத்தத்தை கேட்பார், அதிகமான கிருபையை தருவார். ஒரு நாளும் உங்களை தள்ளாட விட மாட்டார். God bless you. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலை கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினாட நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபம் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படி இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசியில் எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம்.
ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியுள் கீதங்கள் தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.